பொம்பளை பிள்ளைங்கள ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்ல? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். கவனமா கேளுங்க. காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா வடைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான், காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற, நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மா, திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மா, காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, ஓகே. காக்கா கிட்ட இருந்து திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது? ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க. ஒரு 8 வயசுல பயந்து போனா, இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண், பெண் இருக்கா இல்லையா? பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்றிருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன், எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். நான் இப்போ சுலபமா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே என் விரல் பிடித்து, என் குரலின் விரல் பிடித்து அப்படியே என் கூட வாங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசினேன்னா இங்க ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிடுங்க. நான் ஒரு எழுத்தாளருடைய கதையை சொல்கிறேன். ஒரு சின்ன காட்சியை சொல்றேன். இதுல நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயசுல சில வயதுகளில் சில விஷயங்கள் புரிந்துவிட வேண்டும் குழந்தைகளை. வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது வேலைக்காவது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. மை இருக்கின்ற பொழுது எழுத தெரிந்து கொள்ளுங்கள், வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் இங்க பெண்களையும் பார்க்கிறேன். பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சோப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்துல, வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின், ஆரோக்கியத்தின் அடையாளம். இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி. இது ஒரு கலகத்தினுடைய குரல். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா? முகம் அழகா இருக்குதுல்ல, அது இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானா எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண்ணு இப்படி இருக்கணும்ட்டு. அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை. ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமான பெண். எப்ப அழகு வருது தெரியுமா? எவன் எது பேசினாலும் புரியுதா? நீ தான் அழகி. புரியணுங்க. மற்றவங்க புரியுற மாதிரி பேசுறோமா, பேரழகின் பேர் உங்களுக்கு. புரியுற மாதிரி பேசலனால ஏன் புரியுற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்ச அழகி. திட்டம் போடுகிறது இந்த உலகம். அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவான பார்வையுடன் இருக்க வேண்டும் என்றால் தினசரி நாம் வாசிக்க வேண்டும். யாரோ ஒருவன் எடுத்த ஒரு விஷயத்தை வாசிப்பதல்ல, நான் வாசிப்பது, என் புத்தியில் நான் நின்று வாசிப்பது. அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சான்றோர்களை கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த முயற்சியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோருக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பா அது என்னன்னு தெரியாது. 50 ரூபாய் இந்த பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன். திருமந்திரம். பைபிளை நான் வாசிக்கிறேன், தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன், திருக்குறளை வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், காப்பியங்களை வாசிக்கிறேன்.
வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது. இது சரி சரி. நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு கேட்கிறேன். ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பட்டுச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு நெருப்பில் போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது. படித்தாதான் தெரியுது. நான் இப்படி சொல்கிறேனே, கோச்சிக்காதீங்க யாரும். இப்போ அரபியில் இல்லை சமஸ்கிருதத்தில் ரெண்டுத்துலேயும் வந்திருக்கிறது என்ன? வேத நூல்களும் சாமி நூல் தானே. அந்த ரெண்டு மொழியிலையும் நமக்கு தெரியும். மற்ற நூல்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது தானே. உபனிஷதங்கள், வேதங்கள், குரான், இப்படி தானே. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்தில் எழுதுகிறேன், ஒரு கெட்ட வார்த்தையை அரபியில் எழுதுகிறேன், கீழே போட்டேன், உங்கள் கால் பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்கோ? தெரியாதே என்னன்னு, ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஒத்துக்குவேன். அதனால தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தானே இங்க தெரியுது. ஆன் பண்ணுங்க கேமராவை, விஷயம் முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க, புத்திசாலியா இருங்க. சரியா? அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது. நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும், நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும். அடுத்தவங்களுடைய மல்லிகைப்பூவை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காலம் மறையேறி போச்சு. நமக்கு என்ற அடையாளத்தை நாம் தேடிக்கொள்வோம். பெண்களுடைய விடுதலைக்காக சொல்லுகிறேன், மாணவர்களுடைய எழுச்சிக்காக சொல்லுகிறேன், நம் அடையாளத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். யாரும் நம் மண்ணையும் நம்மையும் சுரண்டிவிடல் ஆகாது என்பதற்காக சொல்லுகிறேன். சில விஷயங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள புத்திசாலித்தனம். காட்சி ஒன்று, பறந்து விரிந்த ஒரு அவை. அவைனா அது ஒரு போர்க்களம். போர்க்களத்தில் தூரமா ஒரு லைட் மங்குது, ஒரு 6-7 மணி இருக்கும். அங்க ஒரு அம்பு படுக்கை. அந்த அம்பு படுக்கையில் ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். அவர் பெயர் ஹை தெரியுது? கண்ணகியினுடைய அப்பா பேர் என்ன? ஹை. இப்பவும் சொல்லிட்டேன், சூப்பருங்க. படுத்துட்டு இருக்கிறார், ரத்தம் சுண்டி உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல். கண் மூடி இருக்கிறார், சூரியன் மறைகிறது. ஒரு பெண் வரா. இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி. எனக்கு எழுத்தாளர், புத்தகம் எல்லாவற்றையும் கடந்து அந்த நூலில் அந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கடக்கிறார், ஒரு பெண் வரா, ஒரு ஊதுபத்தியில புகை போற மாதிரி எவ்வளவு பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிக்கிறா. யார் நீ? வணக்கம் பீஷ்மா. யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. எதற்காக வந்தாய்? வா போலாம். வரமாட்டேன். அவன் இச்சா மரணதாரி, நினைச்சாதான் அவனுக்கு சாவு. அவன் நினைக்கல, வரமாட்டேங்கிறான். நீ போ. இல்லை பீஷ்மா, கடைசி துளி ரத்தமும் கீழே போயிடுச்சு, வலியின் உச்சத்தில் இருக்கிறாய், இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய்? வா போகலாம். வர முடியாது, வேலை இருக்கிறது, போ. அழைத்தால் வா, வந்துராத, போயிரு. வரமாட்டாயா? நான் அழைத்தால் வா, இல்லை என்றால் சபிப்பேன், போ என்ற. போயிட்டா. 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அவளே தான். நான் தான் போக சொன்னேன்ல, எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர். அவ சொல்றா, நான் இப்பொழுது தானே வந்தேன், இனிமேல் தான் கதை ஆரம்பம், கவனம் கவனம். ஏன் தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம்னா, முக்கியமான விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது எடுப்போம், ஏதாவது அது போயிடும். மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரதுக்கு 40 வருஷம். ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது. நீ யார்? நான் தான் உன்னை இப்பொழுது வர வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்? நான் இப்பொழுதுதானே பீஷ்மா வந்தேன். நீ யார்? அவள் சொல்லுகின்ற பதில் ரொம்ப நுட்பமானது. நான் அம்புகளின் தேவதை. அம்புகளின் தேவதையா? ஏன் வந்தாய்? நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய், எனக்கு தெரியும், உனக்கு நன்றி சொல்ல வந்தேன்.
சரி, நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே. ஏன்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தப்பியதில்லை. அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன். நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன். போ. கிளுக்குன்னு சிரிக்கிறா. இதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி. இதுதான் கிளுக்குன்னு சிரிக்கிறா. என்ன? ஏய் பீஷ்மா, என்ன? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, மீண்டும் ஒரு சிரிப்பு. ஏய் பீஷ்மனே, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். அவன் அப்போதான் அலட்டாரர் பீஷ்மர். ஏய், யார் நீ? நில். நீ அம்புகளின் தேவதை கிடையாது. அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும், என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி அடி என் நண்பர்களை தெரியும்? சிரித்துக் கொண்டே அவள் சொன்னாள். எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ அதற்கு புரிந்து போகும். அவள் சொன்னாள், நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பராத்தூணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் தோழமைகளே, இளைஞர்களே, இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும்.